ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, நம்ம திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க திருப்பதி போகிறோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ட்ரெயின் ஜேர்னி. நம்ம திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் வந்து நம்ம போகிறோம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் நம்ம போய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகும்போது பார்த்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வேறு லெவல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வாங்க, இப்போ நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மற்றதெல்லாம் அப்படியே பற்றி பேசுவோம். திருமலாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக வந்து டோக்கன் தராங்க ஸ்லாட் முறையில். அது வந்து எப்படி கீழேயே வந்து டோக்கன் வாங்குறது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புதுசாக திருப்பதி போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே மக்கள், நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் வருது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:38, 6:48க்கு நம்ம ட்ரெயின். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிருச்சு. ட்ரெயின் நம்பர் 22616 திருப்பதி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டிலேயில் 6:57க்கு நம்ம திருப்பூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. எத்தனை மணிக்கு திருப்பதி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே மக்கள், அப்படியே வந்து ஏரியாச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டிலே. ஓகே, அப்படியே நம்ம ஏரியாவெல்லாம் பாருங்கள் கிராஸ் பண்ணி போகிறோம். ட்ரெயின் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. நல்லா புது ட்ரெயின். நம்ம ஐசிஎஃப்டைய எல்ஹெச்பி ப்ளூ கலர் கோச் தான். கம்ஃபர்டபுள் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டு, ஃபேனு எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, மேலே லக்கேஜ் ஹோல்ட்ரு, சீட்டு கடியில் வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு ஹோல்ட்ரு, அதே மாதிரி சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ கிடச்சிருக்கனால நல்லா உங்களுக்கு நீட்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு நடுவில் எதுவும் கம்பி இல்லாதனால உங்களுக்கு நல்லா வந்து வீடியோ எடுத்து காமிக்க முடியுது. சூப்பரான ஒரு மார்னிங் சன்ரைஸில் சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னி. வேறு லெவல் வைப்பாக இருக்கும். எத்தனை பேர் வந்து இந்த ட்ரெயினில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். கரெக்டாக மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:10க்கு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே திருப்பூருக்கு 6:48 அப்படியே போக பார்த்திங்கன்னா இந்த 6 மணிக்கு சன்ரைஸில் சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னி. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு எல்லா இடத்துலையுமே ஹைப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம திருப்பதி சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து 3 நாள் தான். செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஹைப்பு தான். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 180, சிசி வந்து பார்த்திங்கன்னா 625 டிக்கெட் இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்டேஷனில் எடுத்தோம்னா அப்படியே வந்து நம்ம கிளம்பிக்கலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம புக்கிங் போட்டாச்சு. அதனால் நம்மளுக்கு ரிசர்வேஷன் சீட்டு நல்லா ஃப்ரீயாக நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக உட்காந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 22 பேர் வந்து நம்ம ஃபேமிலியாக வந்து நம்ம போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்டியில் நிறையா வந்து நம்ம ஃபேமிலியை ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அந்த வேஸில் எல்லாமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈரோடு டீசல் லோக்கோ செட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸ்டேஷன் தான். ஓகே மக்கள்ஸ், கரெக்டாக 7:39க்கு ஈரோடு சந்திப்பு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே லோட் ஆகுது. நிறைய ஏறுறாங்க ஈரோட்டில். இந்த ட்ரெயினை தான் சேலம், ஜோலார்பேட்டை ஃபுல்லாமே இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஹைப்பு தான். எல்லா இடத்துலையுமே ஏறுவாங்க. பாருங்கள், 7:39க்கு ஈரோடு சந்திப்பு. கரெக்டாக 7:45க்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பியாச்சு. பாருங்கள், போட்டிருக்கா ஈரோடு சந்திப்பு. பாய் பாய் ஈரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு தாண்டனி பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இப்படி வந்து எடுத்தாச்சு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கெல்லாம் வந்து நம்ம போட மாட்டோம்.
இட்லி பாருங்க, கரெக்டாக நம்ம 8 நிமிஷம் டிலேயில் சேலம் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:35. ஒரு 8 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலேயில் வந்திருக்கோம். அஞ்சு நிமிஷம் டிலேயில் பார்த்தீங்கன்னா சாம்பல்பட்டி ஜங்ஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். பாருங்கள், இங்கே கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிருச்சு. பட் ஆனால் இங்கே சாம்பல்பட்டியில் வந்து இறங்குறாங்க பாதி பேர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:08க்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வந்திருக்கோம். பாருங்கள், நல்லா பிஸியான ஸ்டேஷனு. ஆனால் அழகாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், பின்னாடி ஒரு ஹில்ஸு, அப்படிங்க மரங்கள், அந்த பக்கமும் சூப்பராக மரங்கள், சூப்பராக இருந்துச்சு. பெரிய ஸ்டேஷனு, நல்லா பிஸியான ஸ்டேஷன். மோஸ்ட்லி அதிகமாக தண்ணியும் ஃபில் பண்ணுவாங்க இங்கே. அதை விட முக்கியமானது, நீ ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சமோசே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 2 சமோசா 30 ரூபா. நம்ம பெருசாக தான் வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு 3, 20 ரூபாய்க்கு 4, 5 அந்த மாதிரி இருக்கும்ல, அது வந்து இன்னி தான் வரும். அந்த சின்ன சமோசா தான் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். வந்துன்னா சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ட்ராவலிங் டைமில் நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது. ட்ரெயின் நிற்கும் போது நின்று பார்க்கலாம். ட்ராவலிங் டைமில் நம்ம இங்கே நிற்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, காட்பாடியில் எவ்வளோ க்ரௌடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பான பக்காலா வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து திருப்பதி மலை. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பதி தான். இப்போ இந்த லொக்கேஷன் பேர் வந்து சந்திரகிரி. இந்த சந்திரகிரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டு அப்படிங்கிறது நடந்து போவாங்கள்ல திருப்பதி மலைக்கு, அதுக்கு வந்து இங்கேருந்து இறங்கி சில பேர் வந்து நடந்து போவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த சந்திரகிரியில் நிறுத்துகிறாங்க. இது வந்து அஃபிஷியல் ஆல்ட் இல்லை, ஆனால் வந்து திருப்பதி ட்ரெயின் கண்டிப்பாக வந்து இங்கே நின்று போகுது. ஏன்னா வந்து மக்கள் இறங்குவாங்கல்ல, அதுக்காக. அப்படியே திருப்பதி மலை மட்டுமே அப்படியே செதுக்குன மாதிரி வேற லெவல்ல இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு நம்ம திருப்பதி ஜங்ஷனில் ரீச் ஆகியாச்சு. ஓகே, பாருங்கள், நல்லா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் நல்லாவே இங்கே பாருங்கள். மேலே எல்லாமே நல்லா போட்டு, மேடைகள் எல்லாமே போட்டு, பிளாட்ஃபார்மே ஹைட் பண்ணுவாங்களாட்ட தெரியுது. ஓகே, அது என்னங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த நல்லா வாட்டர் ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல இது கிடைக்கும். பாருங்கள், 300 மில்லி வந்து 2 ரூபா, 1 லிட்டர் 5 ரூபா. நம்ம வாட்டர் கேன்லாம் பண்ணோம்னா இது வந்து நல்லது. வெண்டிங் மிஷினில் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வண்டி தான் டி, அதாவது நம்ம பெட்டி இதுதான் D8. பாருங்கள், இதான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வந்த ட்ரெயின் கீழே நிற்கிது.
ஏகப்பட்ட ட்ரெயின் நிற்கிதுங்க உண்மையாகவே சூப்பர். வேறுங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கூட காலியாக இல்லை, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே ட்ரெயின் இருக்குது. அப்படின்னா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட், அதாவது மேலே போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா பஸ்ஸை லைனாக நிற்கும் பாருங்கள். இதெல்லாம் ஏசி பஸ்ஸு, அப்புறம் இது வந்து நார்மல் ஆர்டினரி பஸ்ஸு, அப்புறம் இதெல்லாமே ஜீப்ஸு. நம்ம எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி குரூப்பாக வந்தால் ஜீப்பு அந்த மாதிரி மேலே அந்த பெரிய வண்டி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சிங்கிள் இல்லை ஃபேமிலி 4 பேர் அந்த மாதிரி வந்தோம்னா நம்ம பஸ்ஸு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து சர்வ தரிசன டோக்கன் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம இறங்கின இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு நம்ம இறங்குறோம். அப்படின்னா வந்து பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், அப்புறம் ஸ்ரீனிவாசம், இந்த மாதிரி வந்து 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இந்த டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்காக நம்ம ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபை வச்சு ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாரி மட்டும் ஏறுற இடத்துலையும் இந்த டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் 3:30 மணிக்கே போய் லைன் நின்னீங்கன்னா ஒரு 4:30 மணிக்குள்ளே ஸ்லாட் வாங்கி உங்களுக்கு எந்த ஸ்லாட் டைமிங் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தரிசன டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. அதாவது ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டு. அதுக்கு நம்மளுக்கு வந்து காலையில் 3 மணிக்கு வந்து டைம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக 6 மணி தான் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அலமேல் மங்காபுரத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம மேலே போய் ரூம் புக்கிங் பண்ணி தங்கிட்டு காலையில் அதிகாலை 3 மணிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையானை வந்து தரிசிக்க போகிறோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலமேல் மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே, அங்கே உள்ள ஃபோன் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, அதனால் உங்களுக்கு இருங்க இங்கே வெளியே அப்படியே லைட்டாக காமிச்சிட்டு ஃபோன் அலோவ் பண்ணாங்கன்னா காமிக்கிறேன், இல்லைன்னா வந்து இங்கேயே வச்சுட்டு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளதான் வந்து பத்மாவதி தாயார் அம்மன் இருக்காங்க. இது வழியாக வந்து உள்ளே போகணும். இங்கேயே வந்து சித்த பிரசாதம் இருக்கும். ஸ்பெஷல் என்ட்ரி பாருங்கள் 50, 200 இருக்குது. பொது தரிசனத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், நல்லா திருப்தியாக பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாரை பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரைடு தான். ஓகே, வாங்க அப்படியே வந்து மேலே போவோம். சும்மா ஜீப்பில் வேறு லெவல் ஒரு ஹில்ஸ் ரைடு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பாலாஜி டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ்ஸில் வந்திருந்தோம்னா இதில் தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு செக் பாயிண்ட்டு. இங்கே வந்து நம்ம பேகு வண்டி எல்லாமே தரவாக செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மளை ஹில்ஸ் ஏறக்கே வந்து அனுமதிப்பாங்க. அதை நம்ம நடந்து போனாலும் வண்டியில் போனாலும் நம்ம லக்கேஜஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. பாருங்கள், எல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லா வண்டியுமே. ஓகே, நம்ம ஜீப் அங்கே செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹில்ஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிட்றோம். நான் உங்களுக்கு பகல்லையே காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் பகலில் நம்ம நிறைய டைம் நான் வந்து ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நைட் டைம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அதை எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சிட்றேன். கஷ்டப்பட்டு நம்ம வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேரு எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுவோம்.
பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலுங்க. உண்மையாகவே இந்த இருட்டுக்கு செம்ம இருட்டாக இருக்குது. ஒரு சூப்பரான கமாண்டர் ஜீப்பில் அப்படியே மியூசிக்கை அப்படியே கேட்டுட்டு சூப்பராக வந்து போகிறதுக்கு செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் காலையில் ஒரு டைம் ஏறினீங்கன்னா நைட்டு ஒரு டைம் இந்த மாதிரி போனீங்கனாலும் ஏறி பாருங்கள். ஏன்னா இது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். நம்ம திருப்பதி திருமலா வந்து மொத்தம் 7 மலை, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஹில்ஸ் ரைடு வருது. சூப்பராக வந்து பெண்டு, அப்புறம் நல்லா சுற்றியுமே இயற்கையான சூழ்நிலையில் சூப்பரான ஒரு ஹில்ஸ் ரைடு. ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் வந்து மலை ஏறுறதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீடியோவில் காமிக்கணும்னா கொஞ்சம் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். பட் ஆனால் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்களே அங்கே வந்து ட்ராவலிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரியலாக அப்படியே நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம்.
அண்ணன் பாருங்க, நம்ம சும்மா பிரித்து அரை மணி நேரத்தில் நம்ம மேலே வந்துட்டோம். பக்காவாக ஓட்டினார். ஓகே, வண்டியை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாக இருந்துச்சு. நம்ம மலை ஏறி வந்தோம், அப்படியே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறிடுச்சு. செம்ம குளிர் அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 தான் ஆயிருக்கு. ஆனால் சரியான குளிர் அடிக்குது பாருங்கள். ஃபுல்லாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ், அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. செம்ம குளிர் அடிக்குது, அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். மற்றபடி பாருங்கள், இங்கேயே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ். ஏதோ கார்டேஜ் இது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்து மேலே அவ்வளோ சில்னஸ்ஸு, ஒரு அமைதி. அந்த பேக்ரவுண்டில் அப்படியே வந்து அந்த பெருமாள் பாட்டு பாடுறதுக்கு வேறு மாதிரி ஒரு வைப்பு. இன்னுமே மார்னிங் பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கு எல்லாமே செம்ம வைப்பாக இருக்கும். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம 3 மணிக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்களா, அப்போ வந்து ஒரு 12:30 1 மணிக்கு எல்லாமே நம்ம லைனுக்கு போனோம்னா தான் வந்து நம்ம சாமி பார்க்குறது வந்து கரெக்டாக இருக்குமாமா. அதனால் வந்து இப்பயே நம்ம சாப்பிட்டு போய் மொட்டை அடிக்கிறவங்களாம் மொட்டை அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தரிசனத்துக்கு போகிறோம். ஓகே மக்கள், சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு பேக் சைடு இங்கே ஹோட்டல் ஒன்று இருக்குது. பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கவனிச்சாங்க. சூப்பராக ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படியே வாங்க நம்ம போவோம். குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:20. நம்மளுக்கு ஸ்லாட் வந்து 3 மணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம தம்பிக்கு, நம்ம ஃபேமிலிஸில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க போகிறாங்க. அதுக்கு தான் வந்து போக போகிறோம். திருப்பதி அப்படின்னாலே மொட்டை அடிப்பாங்க. அதனால் நம்ம தம்பி மொட்டை அடிக்க போகிறாரு. இப்போ மணி கரெக்டாக 1:30 ஆயிருக்கு. ஏற்கனவே ரொம்ப நம்ம மலை உச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப குளிர் அடிக்குது. லைட்டாக பாருங்கள், மழை வேறு பெஞ்சிருக்கு. ரோடை பார்த்தா தெரியும், லைட்டாக மழை வேறு பெஞ்சிருக்கு. சரி குளிர் பாருங்கள். அப்படியே எல்லாருமே நடுங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே தெரியும், செம ஃபாகாக இருக்கும். கரெக்டாக மணி 1:30. ஓகே, இப்போ நம்ம போய் மொட்டை அடிச்சுட்டு, அதாவது நம்ம தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் லைனுக்கு போகணும். அதான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. பக்கத்தில் போய் எந்த அளவுக்கு, அதாவது மொபைலில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இப்போயே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்றேன் பாருங்கள். நான் வைப்பு செம்ம வைப்புங்க. காலையில் எத்தனை மணியாக இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ், அந்த ஓம் நமோ நாராயணா அந்த சாங்கு, அதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே நம்ம பீஸ்ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கு மைண்டு ஒரு ரிலாக்ஸு, ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குது. காலையிலே பாருங்கள், டைம் எல்லாம் முக்கியமே இல்லை. திருப்பதியில் மட்டும் எப்போ பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்தாலும் பிஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஹோட்டல்லாம் கரெக்டாக 1:30 மணிக்காக இருந்தாலும் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கூட்டம் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம். பட் பக்கத்தில் போக தான் தெரியும் கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இங்கேயே வந்து டோக்கனும் பிளேடும் வந்து கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாகவே. கோவிந்தா கோவிந்தா. பாருங்க, நம்ம தம்பி திருப்பதி 7 மணி எனக்காக ஜம்முன்னு மொட்டை அடிச்சிட்டோம். ஓகே இல்லை, எல்லாருக்கும் எப்படியே வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு போய் நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு எங்கே போகிறோம், எடுத்து சாமி பார்க்க போகிறோம்.